திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன் ஏற்பகை நாயனாருடைய கதையை பார்ப்போம். சோழ நாட்டிலே காவிரி பூம்பட்டினத்திலே வணிகர் குலத்தில் பிறந்த ஏற்பகை நாயனார் சிவனடியார் எவராயினும் அவரிடத்திலே வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது அளித்து வந்த பெருந்தகைமையாளர் அவர். ஒரு நாள் சிவபெருமான் வந்து ஏற்பகை நாயனாரோட பெருமையை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவனடியார் வேடம் புனைந்து வந்து நாயனாரோட இல்லம் போறார். ஏற்பகை நாயனாரின் மனைவியை தானமாக தருமாறு கேட்டார். சிவனடியாரும் தன்னிடம் உள்ளதை கேட்பது தான் புண்ணிய பயன் என்று நினைத்தார். அதனால தன் துணைவியாரிடம் சிவனடியாரின் விருப்பத்தை தெரிவித்தார். மனைவியாரும் உடனே தெளிந்தார். கொஞ்ச நேரம் வருத்தம் இருந்தாலும் தெளிஞ்சு எல்லாம் ஈசன் செயல் என்று எண்ணி வணங்கி நின்றார். மனைவியாரை மகிழ்வுடன் சிவனடியாருக்கு அளித்தார். சிவனடியாரும் ஏற்பகை நாயனாரை நோக்கி, இப்பெண்மணியை நான் அழைத்து செல்ல எனக்கு துணையாக நீ வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்தார். ஏன்னா ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால் ஏற்பகை நாயனாரும் வேறொருடம் சென்று போர்க்களம் பூண்டு திரும்பி வேதியரையும் அருந்ததி அணையாரையும் தமக்கு முன்னே போக சொல்லி பின்னே காவலாக தான் சென்றார். இந்த செய்தி ஊர் முழுசும் பரவிச்சு. சுற்றத்தாரும் நண்பர்களும் வந்து எதிர்த்தாங்க. எதிர்த்தவர்களை வென்று சிலரை கொன்று திரு சாய்க்காடு என்னும் திருப்பதி வரை இங்கே அவர் கூட இந்த சிவனடியாரும் தன்னோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு போய் அந்த இடம் வரைக்கும் விட்டுட்டார். இனி நீர் வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னாரு சிவனடியார். அவர் ஆணையிட்டதும் அந்தனரை தொழுது வாழ்த்தி பின் உடனே திரும்பி பார்க்காமல் ஏற்பகை நாயனார் சென்றார். ஏற்பகை நாயனாரை கூவி அழைத்து உமாதேவியாரோடு விடைமேல் காட்சி அளித்து அருளினார். ஏற்பகை நாயனாரும் அவர் தம் மனைவியாரும் சிவலோகம் எய்தி இன்ப வாழ்வை பெற்றனர். இறந்து பட்ட அந்த உறவினர்கள் எல்லாரும் அவர் கொண்டுட்டு வந்தார்ல, அவங்க எல்லாரும் உறவினர்களும் நண்பர்களும் விண்ணடைந்து மீண்டும் பிறவா இன்பம் பெற்றார்கள். இதுதான் வந்து ஏற்பகை நாயனாருடைய கதை. அதில் எல்லாம் என்னுடையது என்ற இயல்பு, அந்த இயல்புக்கு பகை ஏற்பகை. சிவனடியவர்களை சிவபெருமானாகவே ஏற்பகை நாயனார் கருதினார். எதுவும் தன்னுடையது என்று நினைத்ததில்லை. எல்லாம் ஈசனுடையது என்ற கொள்கையில் திடமாக இருந்தார். ஆதலின் மனைவியாரை சிவனடியார் யாசித்த போது சிவார்ப்பணமாக கொடுத்து விட்டார். அன்பு மிகும் போது இங்கே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. அதுதான் ஏற்பகை நாயனுடைய கதை. திருச்சிற்றம்பலம்.